வெல்கம் டு ரேஸ் கிச்சன் கோவை 23. இன்றைக்கி நம்ம ரேஸ் கிச்சன் கோவை 23 நம்ம கிச்சன் இருக்கிறது கோயம்புத்தூருங்க. பட் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வியட்நாம் போகிறோம். எஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு இன்டர்நேஷ்னல் ரெசிபி வியட்நாமீஸ் சிக்கன் ரோஸ்ட். இது ஒரு வியட்நாமோட ஒரு ரொம்ப பிரபல்யமான ஒரு cuisine இது ஆக்சுவலாக. பட் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய சாஸு, ஃபிஷ் சாஸு, அப்புறம் ஃபிஷ் ஆயில், அப்புறம் ஓஸ்டர்ஷயர் அப்படின்னு சொல்லி ஒரு சாஸ் இருக்குது. அந்த சாஸு அதெல்லாம் அவங்க அதில் ஊற்றுவாங்க. நம்ம அது கொஞ்சம் மாற்றி சவுத் இண்டியன் பிளெண்டோடு அதை கலந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ரோஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. நான் அதை கொஞ்சம் சவுத் இண்டியன் ஃப்ளேவருக்கு நான் அதை மாற்றுறதுக்காக ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், நமக்கு ஈஸியான அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸாக நான் எடுத்திருக்கேன். நான் என்னென்னு ஒரு ரிவ்யூ காட்டுறேன் பாருங்கள். இது சில்லி சாஸ் யூஸ்வலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்குது. அண்ட் இது சோயா சாஸ். இதுவும் நம்ம யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இங்கே க்ரீன் சில்லிஸ், லெமன், அப்புறம் இது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழ மரத்தோட இலை. ஸோ எலுமிச்சை லீஃப். ஓகே, இது லெமன் கிராஸ் ஆக்சுவலாக யூஸ் பண்ணணும் ஒரு ஹர்புக்கு. பட் நான் இதே யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் இட்டாலியன் சீசனிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் ரோஸ்மெரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆரிகானோ, இதெல்லாமே. ஸோ இந்த மாதிரி இட்டாலியன் ஹர்ப்ஸும் இதில் போட்டுட்டு நம்மளோட நார்மல் சில்லி பவுடர் அது, அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா. ஓகே, இது கூட கொஞ்சம் கர்ட் போட போகிறோங்க. ரொம்ப ஈஸி மேரினேஷன். ஸோ 2 மேரினேஷன் எப்போவுமே நம்ம தந்தூரி பண்ணும்போது 2 பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளோட சிக்கன் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் சிக்கனாக வாங்கிக்கலாம். ஏதோ வேணும்னா நீங்கள் பீசஸாகவும் வாங்கிக்கலாம். பட் நான் ஃபுல் சிக்கனாக வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு நம்மளோட லெமன் ஜூஸ் இருக்குது பார்த்தீங்களா, 15 ml ஆஃப் லெமன் ஜூஸ். ஸோ ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸை இதில் ஊற்றிட்டு இது கூட 60 ml ஆஃப் கர்டு. இது ஃப்ரெஷ் திக் கர்டுங்க. ஸோ கொஞ்சம் வாட்டரினஸ் இருக்குது. பட் தென் இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ் வித் தட். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அவங்க ஆக்சுவலி இதெல்லாம் போடலை. அவங்க ஜிஞ்சர் மட்டும்தான் போட்டாங்க அந்த இதில். பட் நான் கொஞ்சம் சவுத் இண்டியன் பிளெண்ட் இதில் கொடுக்க போகிறேன். நான் 2.5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் மேரினேஷன். இதை நல்லா நம்ம சிக்கன் பேபியை இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ ஆஃப்டர் தட் இது ஒரு 10 minutes ரெஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் மேரினேஷன் இப்போ முடிச்சிட்டோம். இது ஒரு 10 minutes நம்ம அப்படியே ரெஸ்ட் பண்ண போகிறோம். ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார நம்ம ஒரு சாஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அந்த சாஸ்க்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் இந்த மாதிரி ஒரு மார்ட்டர். இந்த மாதிரி ஒரு மார்ட்டரில் க்ரீன் சில்லிஸ் ஸ்லிட் பண்ணி நம்ம போடணும். ஸோ இது க்ரீன் சில்லிஸ். நான் ஒரு ஃப்ரிக்ஷனுக்காக இதை கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். இது கூட கார்லிக் ஃப்ரெஷ் கார்லிக் இருக்குது இல்லைங்களா, அந்த கார்லிக் போடணும். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம தட்டிப்போம். ஸோ இது நல்லா நான் க்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 பாட் ஆஃப் கார்லிக். ஸோ நான் நல்லா இதை தட்டிட்டேன். ஆக்சுவலி இது மிக்சியில் போடலாமா அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். மிக்சியில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ரொம்ப மைய அரைஞ்சிரும். அப்போ அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காது. இதோட ஸ்பெஷலே இந்த மாதிரி நம்ம போடுறது தான். ஸோ இது கூட இப்போ நம்ம சாசேஜஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ளேவர் நல்ல காரசாரமான ஃப்ளேவரு. அவங்களுக்கு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும் ஆக்சுவலி. பட் நம்ம சவுத் இண்டியன் ட்விஸ்ட் கொடுக்கறதுனால நல்லா காரமாக பண்ண போகிறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நான் 15 ml ஆஃப் சில்லி சாஸ் விட்டுருக்கேன். 50 ml, அதாவது 50 ml ஆஃப் டார்க் சோயா சாஸ். இது கூட நான் 1 அரை, ரொம்ப பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கோம், சில்லி சாஸ் ஊற்றிருக்கோம், அப்புறம் ரொம்ப ஸ்பைசி ஆகிட போகுது. ஸோ 1.5 ஸ்பூன் ஆஃப் பிளெயின் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதில் இன்னொரு 1.5 ஸ்பூன் ஆஃப் சாட் மசாலா போடுறேன் நான். ஸோ இது கூட ஒரு half
1.5 ஸ்பூன் ஆஃப் சுகர் வந்து அதில் கோட் ஆகும்போது நல்ல ஒரு கேரமலைசேஷன் கிடைக்கும். சிக்கனில் அப்படியே ப்ரௌன் கலரில் அழகாக இருக்கும் சுகர் பார்க்குறதுக்கு. ஸோ இது கூட வந்து நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வெளியே அது வரல. எவ்வளோ சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். பட் இதுதான் இதோட ஸ்பைஸ் லெவல் கிடையாது, ஏன்னா வந்து நம்ம மிளகா பொடியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இது கூட ரோஸ்மெரி, இந்த ஹர்பும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிள். இப்போ புதுசாக வந்து அமேசானில் அவைலபிள். ஏன்னா அமேசான் பேண்ட்ரி வந்ததுலேருந்து எல்லா ஹர்ப்ஸும் நமக்கு ஒரு ஈஸி ஆக்சசபிள் தான். அப்புறம் ஆரிகானோ மட்டும் ரொம்ப எசென்ஷியல். மற்றதெல்லாம் வந்து பியூர்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ நான் உப்பு வந்து இப்போ போடலை. என்ன ரீசன் அப்படின்னா வந்து நான் சோயா சாஸில் அப்புறம் சில்லி சாஸில் இதில் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும் கொஞ்சம். நம்ம சாஸ் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சிக்கனில் வந்து கோட் பண்ணிவிட்டு வீல் சி வாட் டு டு இட். சிக்கன் வந்து நல்லா அந்த ஜிஞ்சர் கார்லிக் கர்ட் அண்ட் லெமன் மிக்சரில் வந்து மேரினேட் ஆகிட்டாங்க. ஸோ இதை போட்டுட்டு டடக். அண்ட் இன்னொரு முக்கியமான ஸ்டெப்பு, இதில் வந்து நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு இந்த இது கூடயே நான் கோட் பண்ணி கலக்கிட்டு நான் மிக்ஸ் பண்ணி ஊற்ற போகிறேன். இவ்வளோ தான் நம்ம ஆயில் வந்து இதுக்கு மொத்தமாகவே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம ஓவன் ரோஸ்ட்டும் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்டவ் டாப்லேயும் ரோஸ்ட் பண்ணலாம். இது வந்து மேரினேட் பண்ணி மினிமம் ஒரு 3 hours ஊறணும். ஓவர் நைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 3 to 4 hours தான் ஊற வைக்க போகிறேன். ஸோ இது நான் ஒன்ஸ் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ளேவர். பட் வந்து ஐ எம் ட்ரையிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும், பிகாஸ் ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால் ஸோ நம்ம நல்லா மேரினேட் பண்ணிட்டோம். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நம்ம ஸ்லிட் பண்ண போகிறோம் சிக்கனை. இது எதுக்கு அப்படின்னா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி உள்ளே இறங்குறதுக்காக. நம்ம இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ நல்லா இறங்காது உள்ளார. ஸோ இப்போ பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மசாலாஸ்லாம் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. வெஜிடேரியன்ஸ் பார்த்தா ரொம்ப வியர்டாக இருக்கும், என்னடா இப்படியெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. பட் நான்வெஜ் பிரியர்ஸ்க்கு வந்து இது ஒரு எமோஷன், பிகாஸ் ஐ லவ் சிக்கன். ஸோ ஐ எம் டோட்டலி ஹாப்பி வித் வாட் ஐ எம் டூயிங் நவ். ஸோ இது எல்லாமே இப்போ நல்லா மேரினேட் ஆகட்டுங்க. ஸோ வி நீட் டு ரெஸ்ட் திஸ் ஃபார் ஒரு 3 hours. ஸோ நல்லா நான் உள்ள இன்சைடில் எல்லா பக்கமும் வந்து நல்ல மசாலாஸ் கோட் பண்ணி மேரினேட் பண்ணிட்டேன். இதை நம்ம 3 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து பிஃபோர் த டே நைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 3 hours நம்ம இதை வந்து ஓவனில் குக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் இன்னொரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் ஆயில், ஃபிஷ் சாஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அதில் பர்சனலாக ஐ டோன்ட் ஹேவ் விருப்பம் ஆன் இட். ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணல. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இப்படியே வச்சுருப்போம். நம்ம ஓவனில் குக் பண்ணும்போது அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத நான் காட்டித்தரேன். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் 3 hours. டடாங்! ஒரு 4 hours ஆச்சு இதை மேரினேட் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சு. நல்ல சிக்கன் எல்லாம் மசாலா ஃபுல்லாக கோட் ஆகி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இது வந்து மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை கிரில் ரேக்கில் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். கிரில் ரேக் அசம்பிளிங்க்கு வந்து நான் வந்து ஓவனில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்டவ் டாப்பில் பண்ணுறதா இருந்தால் இந்த சிக்கன் போகிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரமும் இந்த மாதிரி ஒரு ரிங்கும் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, கீழே வந்து ஹாட் வாட்டர் வச்சிடணும். ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி ஒரு ரேக் வச்சுட்டு அந்த சிக்கனை வந்து நம்ம இது மேலே வச்சு நீங்கள் ஸ்டவ் டாப்பில் க்ளோஸ் பண்ணிடலாம். பட் நான் இப்போ வந்து ஓவனில் பண்ண போகிறேன். நீங்கள் மைக்ரோவேவ்னாலும் பண்ணலாம், ஓடிஜினாலும் பண்ணலாம். நான் வந்து ஓடிஜியில் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பார்பிக்யூ ரேக்கு. நமக்கு எல்லா ஓவன் கூடயும் இது கிடைக்கும். அப்படி இல்லைனாலும் இது வந்து வெரி லோ காஸ்ட் அவைலபிள். ஸோ இதில் வந்து நான் இப்போ இந்த சிக்கனை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் சிக்கன் இதில் வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம இப்போது நைட் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, நம்ம அந்த லைக் லெமன் அப்புறம் எலுமிச்சம்பழம் மரத்தோட இலைகள் எல்லாம். இது வந்து லெமன் கிராஸ் கிடைச்சா நீங்கள் லெமன் கிராஸ் வைக்கலாம். பட் லெமன் கிராஸ் இல்லைன்றதுனால நான் வந்து லீவ்ஸே வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து
ஓ இப்போ இதெல்லாம் நம்மளோட லெஃப்ட் ஓவர் மசாலாஸ் அது எல்லாத்தையும் இதில் ஊற்றிடுறோம். ஸோ ஊற்றிட்டு இப்போது இதில் வந்து இந்த பேஸுக்கு வந்து அடியில் வந்து ஒரு ஸ்டீமிங் ப்ராசஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஹாட் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹாட் வாட்டரை இதுக்கு அடியில் நான் ஊற்றுறேன். அடிக்கு ஒரு தடவை நம்ம 10 minutes ஒன்ஸ், இப்போ வந்து இது 50 to 1 hour வந்து நம்ம இதை வந்து பேக் பண்ணணும். 10 minutes ஒன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஓப்பன் பண்ணி லைட்டாக இதை வந்து இப்படி டில்ட் பண்ணி இந்த தண்ணி எடுத்து இது மேலே நம்ம வந்து ஊற்ற போகிறோம். அப்படி ஊற்றுனா தான் அந்த ஜூசினஸ் இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும், ரைட்? ஸோ இதை வந்து இப்போ நம்ம ப்ரீ ஹீட்டட் ஓவனுக்குள்ளார வைக்க போகிறோம். ஓவன் வந்து நான் வந்து 170 டிகிரிக்கு வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 170 டிகிரிக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 15 minutes சிக்கன் வந்து குக் ஆகிறதுக்காக நம்ம வைக்க போகிறோம். அதாவது சிக்கன் இருக்கிற உள்ளெல்லாம் வந்து நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு 200 டிகிரி மாற்றிட்டு ஒரு 40 minutes நம்ம பேக் பண்ண போகிறோம். இடைக்கிடைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தண்ணி எடுத்து மேலே வந்து நம்ம போர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அப்படி பண்ணும்போது நல்ல ஜூசினஸாக வந்து உள்ள சிக்கன் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு 10 minutes ஆச்சு 170 டிகிரி செல்சியஸில். பாருங்கள் இப்போவே வந்து இது நல்ல ஒரு ஸ்மெல்லெல்லாம் எக்ஸலண்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிக்கன் நல்லா வந்து ஓரளவுக்கு ரோஸ்டிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அந்த க்ரஸ்டெல்லாம் நல்லா பார்த்தா தெரியுது நமக்கு. ஸோ இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல குழிக்கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க, குழியாக இருக்கிற மாதிரி. இதை வந்து எடுத்து இது மேலெல்லாம் விட போகிறோம். ஸோ இது ஏன் நம்ம விடுறோம் அப்படின்னா இப்படி விடுறதுனால மட்டும்தான் அந்த ஜூஸியாக வந்து சிக்கன் கிடைக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம ஓவனில் வந்து ரோஸ்ட் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் ட்ரை ஆகிடும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணலாம். பட் இப்போ நமக்கு அந்த ஜூஸினஸ் ரீட்டைன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி 10 minutesக்கு ஒரு தடவை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும், ரைட்? ஸோ நவ் இட்ஸ் பேக் இன்டு தி ஓவனுங்க. இது வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 200 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றிட்டு அண்ட் 20 minutes வந்து நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 20 minutesக்கு இடைக்கே ஒரு தடவை நம்ம வந்து திருப்பி வந்து லிக்விட் வாஷ் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இன்னும் ஒரே ஒரு தடவை, ஸோ இன்னும் 2 டைம் வந்து இந்த ஹோல் ப்ராசஸில் வந்து நம்ம லிக்விட் வாஷ் கொடுக்க போகிறோம். ஸோ டைம் ஆச்சு, நம்மளோட சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது வின்னர் சிக்கன் டின்னர். வா, ரொம்ப சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த கலர் வந்து இந்த ப்ரௌன் கலர் ஒரு மாதிரி கிளேஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதோட ரீசன் என்னென்னா நம்ம வந்து சுகர் போட்டதுனால. ஸோ இதோட இந்த ரெசிபி முடியுது. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ரிவ்யூஸ் அனுப்புங்க. சிக்கன் வந்து ரொம்ப டெண்டராக இருக்குது பார்க்குறதுக்கு. லெட் அஸ் செக். பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருக்குது. இதுக்குள்ளாரெல்லாம் இந்த ஜூஸினஸோட ரீசன் என்னென்னா நம்ம கீழே இருந்த அந்த வாட்டர்லாம் எடுத்து நம்ம மேலே போர் பண்ணிகிட்டே இருந்தோம் இல்லைங்களா, அதனால தான். ஸோ சூப்பரான ஒரு ஆனியன் டொமேட்டோ கேப்சிகம் டிப்போட இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கும் சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ரிவ்யூஸ் அனுப்புங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரேஸ் கிச்சன் கோவை 23. பாய் பாய்.